மக்கள்கிட்ட எடுத்தாங்க. ஒரே தேர்தல் ஒரே நாடு, ஒரே நாடை விடுங்க, ஒரே தேர்தல் இந்த நாட்டில் தான் நடக்க போகுது. அப்படின்னா ஒரே நாடு. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராகத்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இருக்கு அப்படிங்கிற இதுல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எதுக்கா கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக ஒரு என்ன கூட்டாட்சி தத்துவமா? இதே கூட்டாட்சி தத்துவம் தமிழகத்தை அமல்படுத்தணும்னு சொன்னா உங்களுக்கு ஒத்துப்பீங்களா? அப்புறம் என்ன இது வந்து சாத்தியமா? இத்தனை கோடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாட்டுல இப்ப பல கோடி வாக்காளர்கள் வந்து இருக்காங்க, இது வந்து சாத்தியமான்னு கேட்க நடைமுறை. நீங்க வந்து அடுத்த தடவை மாத்திருங்க. அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரே நாள்ல அதுல ஒரு குத்து இதுல ஒரு குத்து இன்னும் ஆயிட போகுது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, இல்ல புதிய கல்விக் கொள்கையில் சில நல்ல விஷயங்களும் இருக்குது, சில கெட்ட விஷயங்களும் இருக்குது. வெளியில சொல்லுகிறீங்க புதிய கல்விக் கொள்கை காவி மயமானதை நாங்கள் அமல்படுத்த மாட்டேன்றீங்க. நேற்று சொல்றீங்க நாங்கள் ஏற்கனவே அமல்படுத்தி நிற்கிறோம்னே. பொட்டு வச்சானா, பூ வச்சானா, அதை வச்சா இதை வச்சா பார்க்கறதா எங்களுக்கு பெரியார் திட்டத்துக்கு போயிட்டா மணி அன்னைக்கு சொந்தக்கார ஆயிடுவே நீ. நான் மத்தியானம் மீன் குழம்பு சாப்பிடலான்னு பார்க்குறேன். நீ வெள்ளிக்கிழமைல மத்தியானம் கீரை சாப்பிடலான்னு பார்க்குறேன். அதில் எதனா மாற்றம் வருமா இவ்வளோ அறிவிச்சதால? இல்லை சாப்பிடுவா வேணாமா? இல்லை ஒரு துண்டு மீன் வச்சு சாப்பிடலாமா? சாப்பிடுவா வேணாம் சொல்லுவேன் சார். உங்களுடைய விருப்பம் அது அந்த ஆளோட விருப்பம். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு வந்து பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய மந்திரி சபை வந்து ஒப்புதல் அளித்திருக்கு. இது வந்து தற்போதைய நடைமுறைகள் இந்தியாவில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வந்து சாத்தியம் நினைக்கிறேன். 1996க்கும் இப்போக்கும் எத்தனை வருஷம் வித்தியாசம்? ஒரு 25 ஆண்டுகளை தாண்டி தான் இருக்கு. 25 ஆண்டுகளா? 24 அதில் ஒரு 4 28 26 வருடங்கள். கடைசியாக 97 தமிழகத்தில் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் தேர்தல் நடந்தது. என்ன பாதி தமிழ்நாடு மொழி போச்சா? அதே திமுக அதே அதிமுக தானே அந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க. இல்லை அதெல்லாம் எங்கள் அப்பா காலம் எங்கள் தாத்தா காலம், நாங்கள் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு அதை சொல்கிறாங்களா? இல்லை, ஒரே தேர்தல் ஒரே இது ஏன் டிஸ்டர்ப் ஆச்சு? நீங்கள் இப்போ அண்மையில் ஒரு புள்ளி விவரம்லாம் எடுத்தாங்க, நாடு முழுக்க மக்கள்கிட்ட எடுத்தாங்க. ஒரே தேர்தல் ஒரே நாடு, ஒரே நாடை விடுங்க, ஒரே தேர்தல் இந்த நாட்டில் தான் நடக்க போகுது. அப்படின்னா ஒரே நாடு. பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே சமயத்தில் நடப்பதற்கான சிஸ்டம் இது. அப்போது அதில் வந்து கிட்டத்தட்ட 61.58% ஆதரவு தெரிவித்தாங்க. யார் ஓட்டு போடுறவங்க? ஒரு 29.70% எதிர்ப்பு, ஒரு 6.17% கருத்து சொல்லலை. கருத்து சொல்லனா கடனாக தான் கடந்து நிற்பான்ல, அப்போ அவனையும் ஆதரவு லிஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% மக்கள் இதுக்கு ஆதரவு. 49 இந்த பக்கம் 51 முடிஞ்சு போச்சு. 51 தான் நடைமுறைப்படுத்தப்படும். அப்போ இருக்கும்போது இங்கே 70% ஆதரவுன்ற பிறகு இவங்கெல்லாம் கத்தி என்ன ஆக போகுது? ஒன்றும் இதெல்லாம் சும்மா வரும்போது நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்றதுக்காக. இன்னைக்கு முதல்ல இது வந்துங்க, இப்போ இந்த செப்டம்பர் 23 ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்கல்ல, ஒரு குழு போட்டாங்க. அதுக்கு முன்னாடி பல குழுக்கள் இதை வந்து ஆமாம் அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இது இந்த ராம்நாத் தலைமையில் போட்டது 4வது குழு. இதுக்கு முன்னாடி 3 குழு இதை வந்து செய்யணுன்ட்டாங்க. ஓகே, அவங்க அமல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆமாம், அந்த குழுவோட விஷயமும் அதுதான். இப்போ 2014 என்ன சொன்னாங்க, இது வந்து செலவு குறையும், அந்த பாதுகாப்பு நிர்வாக பணி இந்த வேலை சுமை இதெல்லாம் வந்து இருக்கிறதால இதை சட்ட ரீதியாக மாற்றணுன்ற ஒரு நிலை வந்த பிறகு அப்பயே அதில் வந்து சட்ட திருத்தம் பண்ணிட்டாங்க. 1951 முதல் தேர்தல் நடக்குதுங்க சுதந்திர இந்தியாவில். அது வந்து ஒரு இந்த மாதிரி பார்லிமெண்ட்டுக்கும் 52 ஆமாம் 51 பார்லிமெண்ட்டுக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே மாதிரி தான் நடந்தது.
இது இந்த மாதிரி ஒரு 3-4 தேர்தல் நடக்குது. ஏன் இது பிரேக் ஆச்சு அப்படின்னும் போது நம்ம மரியாதைக்கும் மாண்புக்கும் உரிய காங்கிரஸ் இதில் கையை வச்சது. எப்படின்னா, இந்தியாவில் மாநில அரசுகளை கிட்டத்தட்ட ஒரு 105 முறைக்கு மேலே காங்கிரஸ் கலைச்சிருக்கு. அப்போ கலைச்ச உடனே ஒரு பிரேக் ஆகுதுல்ல, சட்டமன்றம் தனியாகவும் பாராளுமன்ற தேர்தல் தனியாகவும் மாறுதில்ல. அப்போ அந்த பெருமை இவங்கள தான் சாரம். அதால் இது ஏற்கனவே 3 முறை பண்ணது, இப்போ பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகளை இவங்க வச்சிருக்காங்க. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராகத்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இருக்கு அப்படிங்கிற இதுல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? எதுக்கா கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக ஒரு என்ன கூட்டாட்சி தத்துவமா? இதே கூட்டாட்சி தத்துவம் தமிழகத்தை அமல்படுத்தணும்னு சொன்னா உங்களுக்கு ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க முடியுமா? இல்ல, இந்தியாவில பல்வேறு இனக்குழுக்கள் இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலத்துக்குமான கலாச்சாரத்துல இருந்து, உணவுல இருந்து, உடையில இருந்து எல்லாமே நம்ம வேறுபட்டு தானே நிக்கிறோம். நான்லாம் இந்த ஃபிங்கர்ல ஓட்டு போடுறான், அவன் கட்டவரில் ஓட்டு போடுறானா, இல்லை ஒரு சிலர் காலால ஓட்டு போடுறானா? என்ன சொல்ல வராங்க? உன் மாநில தேர்தலை நீ நடத்திக்க போற, ஒட்டுமொத்தமா அதாவது இந்திய அளவில் ஒரு பொட்டி எக்ஸ்ட்ரா இருக்கும் போது இதான பிரச்சனை. இதுல என்ன உங்களுக்கு? இப்போ அதாவது என்னோட ஆட்சி காலம் இன்னும் 2 வருஷம் இருக்குதுங்க, அதுக்குள்ளேயே என்ன ஆட்சியை பிடிங்கிட்டு ஒரே தேர்தல்னு விட்டுறாதீங்க அப்படின்னா அதுக்கும் ப்ரொவிஷனல் இருக்கு. அப்படி இருக்கிற போது தேர்தல் செலவு குறையும் அப்படின்னா நீங்க ஏன் இதை மறுக்கிறீங்க? இல்ல, இப்போ மாநிலத்துல இன்கேஸ் மெஜாரிட்டி கிடைக்கல, வேற ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஒரு ஆட்சி கிளஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, அங்க ரூலிங் பார்ட்டியா அப்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டால் சென்ட்ரல்ல அதே மாதிரியான ஒரு நிலை ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படும் போது அதே பிரசிடென்ட் ரூலை அமல்படுத்துவாங்க. அதே தொங்கு பாராளுமன்றம் தற்காலிக அரசு அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் என்ன இது சாத்தியமா? இத்தனை கோடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாட்டுல இப்ப பல கோடி வாக்காளர்கள் இருக்காங்க, இது சாத்தியமான்னு கேட்கிறேன் நடைமுறையில். நீங்க அடுத்த தடவை மாத்திருங்க. அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம இதோட வரவே மாட்டோம், இந்தியா கூட்டணி வரவே வராது, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் அதில் கொஞ்சம் சிக்கல் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சார், இப்போ தானே பில் பாஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து டிஸ்கஷன் வரும்ல, பேசுங்களேன். இன்னொன்று சொல்லட்டுமா? 1999 விபி ஜீவன் ரெட்டி சட்ட ஆலோசனை குழுவும் அதை தான் சொல்லிச்சு. சுதர்சன் ஆட்சி அப்போ அது யார்? காங்கிரஸுடைய முன்னாள் மத்திய அமைச்சர். ஆமாம், நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர். அந்த நிலைக்குழு ஆதரவு தெரிவிச்சது இல்லை. அப்போ வாயில் என்ன வச்சுருந்தீங்க? சுதர்சன் ஆட்சி அப்போ காங்கிரஸ்காரர் தானே, அப்போதான் நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்களா? 2018 நிதி ஆயோக் தான் சொல்லிச்சு 2019 பொது தேர்தலோடு நடத்தணும் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அப்போல்லாம் விட்டுட்டு என்ன கதை இது? நீங்கள் சார் 1952 சார் தேர்தல் நடந்தபோது, இந்த 51 அறிவிச்சு 52 முதல் தேர்தல் நடந்தபோது மொத்த செலவே 11 கோடி, மொத்த ஓவரால் செலவு. இப்போ ரீசெண்டாக நம்மக்கிட்ட இருக்கிற புள்ளி வருது 2014 30,000 கோடி, 2019 60,000 கோடி. இல்ல, அன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது வேற, இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது வேற இல்ல. சரி, 60,000 பேலட்ல ஓட்டு போட்டோம். இன்னைக்கு மிஷின் எல்லாமே 2019 மாறி. 2019 ஓட்டு போட்டீங்க பேப்பரா? மிஷின் 60,000 கோடி ஆகிடுது ஒரே நாள்ல. அதுல ஒரு குத்து, இதுல ஒரு குத்து, இன்னும் ஆயிட போகுது. ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயங்களை சொல்லி இதில் இது இருக்குது அப்படி சொல்லுங்கள். இப்போ இடையில ஒரு பொருளை கலை போட்டாங்க, உள்ளாட்சி தேர்தல் நடைமுறைப்படுத்த போகிறாங்கன்னு. இன்னும் அது என்ன அந்த பில்லு இருக்குன்னு இன்னும் முழுசாக யாருக்கும் பெருசாக வெளியே வரலை. வந்த பிறகு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சார், இது எல்லாமே நீங்கள் அண்மையில் பார்த்துருப்பீங்க. 2 நாளைக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு, புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி விட்டோம் சொன்னாரா இல்லையா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு, இல்லை, புதிய கல்விக் கொள்கையில் சில நல்ல விஷயங்களும் இருக்குது, சில கெட்ட விஷயங்களும் இருக்குது. வெளியில் சொல்லிக்கிறீங்க புதிய கல்விக் கொள்கை காவி மயமானதை நாங்கள் அமல்படுத்த மாட்டேன்றீங்க, நேற்று சொல்கிறீங்க நாங்கள் ஏற்கனவே அமல்படுத்தி நிற்கிறோம்னே. இல்லை, சில நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நான் ஒரு பாயிண்டை வைக்கிறேன். புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற சில விஷயங்கள் நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் சொன்னீங்களா? சொல்லையா? அப்போ ஏன் வெளியில் நாங்கள் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரானவர்கள்
அது காவிமயமாகுது, அது வந்து தொழில்கள் என்று பேர் குலக்கல்வியை ஊக்குவிதுன்னு ஏன் பேசுறீங்க? யாரை ஏமாத்தா? எங்ககிட்ட மோடியை வந்து டபாய்க்கிற மாதிரி டபாய்க்கிறது, அங்கே போய் சலா எடுக்கிறது, என்னது இது? அதே ரெட்டை வேடம் தான் இதில். இது வந்து சார், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சிஸ்டம் நாங்கள் 100% சரி அப்படியே நாங்கள் ஏற்றுக்கிறோம்லாம் சொல்ல வரல. அது வரட்டும், அதை டிஸ்கஸ் பண்ணுங்க, அப்புறம் அதில் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுங்க, அப்படிதான் சொல்லணும். தமிழர் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு வந்து மாநாட்டுக்கான தேதியை வந்து அறிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அக்டோபர் 27ஆம் தேதி வந்து விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வீசாலை கிராமத்தில் வந்து நடைபெறும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. நம்முடைய கொள்கை தலைவர்கள் கொள்கை பிரகடனத்தை வந்து அங்க நான் வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய கொள்கை என்பது இப்ப ரீசெண்டா பெரியார் திடலுக்கு போயிட்டு வந்ததன் காரணமாக அதை வந்து நம்ம ஒரு பகுத்தறி பாதை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, என்ன பண்ணலான்றீங்க? நம்ம மத்தியானம் மீன் குழம்பு சாப்பிடலான்னு பாக்குறேன், நீ வெள்ளிக்கிழமை இல்லை, மத்தியானம் கீரை சாப்பிடலான்னு பாக்குறேன். அதில் எதனா மாற்றம் வருமா இவர் அறிவிச்சதால? இல்லை சாப்பிடுவா வேணாமா? இல்லை ஒரு துண்டு மீன் வச்சு சாப்பிடலாமா? சாப்பிடுவோம் ஆனால் சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்பம். அது அந்த ஆளோட விருப்பம். மாநாடு போடுறாரு, நான் தெரிஞ்ச சோத்துல ஒன்றும் மாற்றம் வர போகிறது இல்லைல்ல. இதை சொல்லுங்க. எல்லோருக்கும் தரமான உணவு, எல்லாருக்கும் இறைச்சி, இல்லை எல்லாருக்கும் மிக உயர்ந்தது என்னது, இந்த பிராத் கோழி ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே, இந்த புரோட்டீன் சாப்பிட்றதுக்கு அது, இல்லை காலிஃப்ளவர், இந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறிகளாக இதோட தமிழகத்தில் எல்லாரும் வளமாக சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகளே இருக்காது, எல்லாம் புஷ்டியாக இருக்கும். விஜய் மாநாடு நடத்தின பிறகு இதெல்லாம் சொல்லுங்கள். ஒருத்தான் கட்சி ஆரம்பிக்கிறான், அந்த ஆள் வந்து ஒரு மாநாட்டை கூட்டுறாரு. என்ன பிரச்சனை இப்போ இதில்? நாளைக்கு விஷால் வரன்றாரு, நாளைக்கு தனுஷ் வருவார், நாளைக்கு சிவகார்த்திகேயன் வருவார். என்ன பிரச்சனை? இல்லை இது நாள் வரை நம்ம வாயால் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம், விஜய் அவர்களை அரசியலுக்கு வந்து விட்டார், வேறு வழியாக நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு மாற்றம் வரப்போதா? வரட்டும் சார். இந்த பத்திரிகைக்காரங்க இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, இவங்க வேணும்னு இந்த விஜய்க்கு ஒரு பெரிய பூஸ்டப் கொடுக்குறது. விஜய் பொட்டு வச்சார், அப்புறம் நேற்று கோமணம் கட்டுன்னு வந்தார், பட்டாப்பட்டி டவுசர் போட்டுருந்தார், என்னமோ இவங்க பேண்ட் அவுத்து பார்த்த மாதிரி. இந்த இடத்துக்கு போகிறோம், இந்த கெட்டப் போட்டுவாங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவர் வராரு. ஒரு மிலிட்ரி சோல்ஜராக ஒருத்தரை காட்டுறாங்க, வேட்டி கட்டிங்கன்னா ஒரு மிலிட்ரி சோல்ஜராக துப்பாக்கி வச்சுருக்க முடியுமா? காஸ்டியூமர் சொல்லுவார், டைரக்டர் சொல்லுவார் முதல்ல, இது இப்படி ட்ரெஸ் இருக்கணும் அப்படின்னு காஸ்டியூமர் கூட சொன்னோன்னே காஸ்டியூமர் வந்து ரெடி பண்ணிட்டு எதாவது போட்டு விடுவாங்க. அப்போ டைரக்டர் திருப்தி வரணும்னா அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்க, இந்த கேப்பை இப்படி போடுங்க, தலையை இப்படி வாருங்க, ரொம்ப பரட்ட மாதிரி இருக்குது, ரவுடி மாதிரி இருக்குது, நீங்கள் மிலிட்ரி மேன் மாதிரி இல்லை, கொஞ்சம் அதை கொஞ்சம் செட் பண்ணுங்கள் அப்படின்னா ஏர் ட்ரெஸ்ஸை வந்து செட் பண்ணுவார். இதுதான் விஜய் தற்போது வரை. இல்லை சினிமா வேற அரசியல் வேற இல்லை, அவர்தான் முழுமையாக நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இறங்கிட்டேன் சார், இப்போது வரைக்கும் விஜய் தான். நீங்கள் இந்த பொட்டு வைக்கலன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன். அவன் பொட்டு வச்சானா, பூ வச்சானா, அதை வச்சா இதை வச்சா பார்க்குறதா எங்களுக்கு வேலை? பெரியார் திடலுக்கு போயிட்டா மணி அன்னைக்கு சொந்தக்கார ஆகிடுவே நீ? இல்லை வீரமணி ஒன்று ஏற்றுப்பாரா? இல்லை பெரியார் சிலைலாம் ஐயோ அவர் பெரியார் சிலைக்குவே போயிட்டார், அதால் அவர் வந்து அவர் கூட நம்ம சேர்ந்துருவோம், நம்ம கட்சியெல்லாம் கழிச்சுட்டு விஜய் பின்னாடி ஓட்டுருவோம், நடக்குமா? அதனால் ஒருத்தர் வராரு, வரட்டும். பொதுவாக நபர்கள் வந்து கட்சிக்கு வந்த பிறகு கரப்ட் ஆவாங்க. நடிகர்கள் கரப்டாகி தான் கட்சிக்கே வராங்க. இந்த நாட்டின் நிதிநிலையை கெடுத்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் யாருன்னா நடிகர்கள் தான். 150 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு இந்த நாட்டில் இருக்கிற ஏழை குடிமகனின் சாம்பாரில் கை வைக்கிறவ இவன். இவெல்லாம் கஞ்சி குடிக்கிறான்னா அது காரணம் மாணவர்கள், இவர்களும் ஒருவர்கள். அவ்வளோ மனசாட்சி உள்ள ஆளா நீ? அவ்வளோ நல்லவனா நீ? சொல்லுங்க. நாம் செய்கிற உழைப்புக்கு சார், ஒரு தொழிலாளியின் உழைப்பை சுரண்டல்றோம்ல, அப்போ உழைப்புக்கு அதிகமாக வந்து காசு வாங்குறதும் அது ஒரு சுரண்டல் தானே. 200 கோடிக்கு நீ என்ன உழைக்கிற? இல்ல அவருக்கு உண்டான மார்க்கெட் அப்படிங்கிறது உச்சமா இருக்கு. என்ன மார்க்கெட்டு? தமிழ் சினிமா ஒரு எவன் தாலியா இருக்கிறது? 120 டிக்கெட்டை 2000 விற்கிறது யோகியமா? சப்போர்ட் பண்றான், என்ன வகையில் நியாயம் இது?
ஏழை ஜனங்களோட காசை வந்து பறிச்சு திருட்டுத்தனமா திங்கிறது அவர் உழைப்பா? அது என் உழைப்பு சுரண்டல் இல்லையா? அது 2000 ரூபாய் டிக்கெட்டுங்கிறது எங்களோட உழைப்பு சுரண்டலா இல்லையா? அதை செய்யற ஆளை போய் இன்னும் பெரிய ஒரு இவருன்னு பேசிக்கிறீங்க. இல்ல இன்னொரு எம்ஜிஆர் தான் விஜய் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு வராங்கல்ல அவங்க கட்சி தோழர்கள். வரட்டும். ஜானகி அம்மா யாரு? எம்ஜிஆர் உடைய மனைவி. இல்ல இவர் எம்ஜிஆர்னா இப்ப ஜானகி அம்மா யாருன்னு கேக்குறேன். விஜய்க்கு ஜானகி அம்மா யாரு? இல்ல ஜானகி அம்மா மாதிரி விஜய்க்கு யாரு? சொல்லு, எதனா சொல்லுங்க. எம்ஜிஆர் மலையாளி இல்ல, இவர் யாரு? அப்ப எம்ஜிஆர் மாதிரி தொப்பி போட போறாரா? சொல்லுங்க சொல்லுங்க சார். இவர் எம்ஜிஆர்னா டைரக்டர் பேர் பல பேரை சொல்லிட்டா, ஆக்டர் பல பேரை சொல்லிட்டா, அவங்களாம் யாராரா? எம்ஜிஆர், கருணாநிதி, சிவாஜி, பெரியார், அண்ணாதுரை. விஜய்க்குன்னு தனி அடையாளம் இல்லை. ஏற்கனவே ஏமாற்றவர்கள் தானே அடையாளமா? நான் எம்ஜிஆர் சொல்லல, திராவிடத்தை சொல்றேன். அதனால சும்மா சார் இது வரட்டும் சார், வந்து கூட தெருவில் நிற்கட்டும். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலையில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தை அவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று சென்னையில் நடந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் நிர்வாகிகள் வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தெரிவிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு பெரும் அதிர்வலையை தான் உண்டாக்கி புகாரும் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து இது மாதிரி ஸ்டேஜ்லயும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஆம்ஸ்டாங் அவருடைய இறுதி சடங்குல இருந்து பல்வேறு நிகழ்வுகள் வந்து பங்கேற்று இருக்கிறாரு செல்வ பெருந்தகை. ஸோ அப்படி பார்க்கிறப்ப இவருடைய தொடர்பு இதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இதை வந்து சொல்றோம்? அது போலீஸ் சொல்லட்டும், இல்லைன்னு போலீஸ் சொல்லட்டும். இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் 2-3 வழக்கறிஞர் கைதானாங்கல்ல, அவங்களாம் கூட அஞ்சலிக்கு வந்தவங்க தானே, சாவுக்கு வந்து மூக்கு சிந்தி போட்டவங்க தானே சார். அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். அவங்கக்கிட்ட ஒன்றும் சும்மா அள்ளி வீசி இல்லை. அவர் வேல்முருகனுக்கு தொடர்பு, தமிழ் மச்சாரிக்கு தொடர்பு, அவருக்கு தொடர்பு, இவருக்கு தொடர்பு, அப்பெல்லாம் அவங்க ஒன்றும் அள்ளி வீசிடலை. அந்த கூட்டத்துக்கு முன்னாடி சேக்கு தமிழனுக்கு தொடர்பு, ஏற்பாடு மூர்த்திக்கு தொடர்பு, அந்த மாதிரி யாரையும் சொல்லலையே. அவங்க அவங்க சில தரவுகள் இருக்கலாம். இல்லைங்க நீங்கள் வச்சுக்கிற தரவு பொய்யுங்க, இல்லைங்க ஆமாங்க அப்படின்னு போலீஸ் சொல்லட்டும் சார். இல்லை 10% குற்றவாளிகள் தான் இப்போ வந்து சிக்கியிருக்காங்க, இன்னும் மெயின் குற்றவாளிகள் நெருங்கவே இல்லைன்னு பிஎஸ்பி ஆனந்த் சொல்ற அந்த கருத்து அப்படிங்கிறது ரொம்ப ஏதோ ஒரு வேறு விஷயத்தை உணர்த்த மாதிரி. அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷனே போய் இது வந்து ஒரு தவறான திசையில் போயின்னு இருக்குன்னு சொல்ல வராது, அப்படி தானே? இல்லை சரியான திசையில் தான் எங்களுடைய போலீஸ் போகிறது முதல்வர் சொல்லட்டும். அவதூறு வீசாதீங்க, எங்கள் போலீஸு சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அவங்க சொல்லி 2 நாள் அது ஒன்றும் சொல்லலையே. அவங்க வந்து செல்வ பெருந்தகை கூட நிறுத்தலை, அதுக்கு மேலேயும் ஒருத்தர் பேசினார். செல்வ பெருந்தகையை பற்றி பேசியிருக்காருன்னு சொல்கிற நீங்கள் அந்த கூட்டத்துக்கு இன்னொருத்தரையும் பற்றி அவர் பேசினார். ஏன் அதை சொல்ல மறக்கிறீங்க? நீங்கள் சொல்ல போகிறதில்ல, அது பொது வெளியில் பேசப்பட்ட பேச்சு. இன்னொருத்தர் மீன் பண்ணி அதில் பேசினாங்கல்ல, விளக்க சொல்லட்டும் அரசு. இல்லைன்னா சந்தோஷம், இருந்தால் ரொம்ப சந்தோஷம். உண்மை குற்றவாளி மாட்டினான்னு எடுத்துப்போம். இது ரொம்ப பல்வேறு கருத்துங்களோட பண்ணுவேன்.